ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? அண்ணாமலை கையில் கட்டியிருக்கிற கயிறை விஜயா அவுக்க சொல்கிறாங்க. அதுக்கு முத்து கேட்குறாங்க, என் அப்பா நல்லா இருக்க வேண்டாமான்னு சொல்லி முத்து கேட்டுட்ருக்காங்க. அண்ணாமலையும் எதுக்காக இப்படி பதற, என்ன விஷயம்னு சொல்லி அண்ணாமலை கேட்டுட்ருக்காங்க விஜயா கிட்ட. விஜயா என்ன சொல்லி சமாளிப்பதுன்னு தெரியாமல், இது மனோஜுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு சொல்லி வாங்கினது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை அடுத்து உடனே முத்து அவர் கையில் இருக்கிற கயிறை கலட்டிடுறாங்க. நாலாவதாக உங்களுக்கு ஒரு பையன் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டே கலட்டுறாங்க. அதை பார்த்துட்டு மீனா ரொம்ப மீனாவுக்கு சிரிப்பு வருது, சிரிச்சிட்றாங்க. அதை பார்த்துட்டு விஜயா ரொம்ப கடுப்பாகிறாங்க. அதுக்கடுத்து மீனாவும் முத்தும் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா சொன்னது பொய்யுன்னு எனக்கு தோணுதுன்னு முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் ரோஹிணியோட மனோஜை பேசவே விடுறதில்ல, பேசவே கூடாதுன்னு வேற அம்மா சொல்லிட்டாங்க. இதில் எப்படி குழந்தை சீக்கிரம் பிறக்கணும்னு சொல்லி கயிறை வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லி முத்து மீனாட்ட கேட்குறான். மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க, அது நீங்கள் சொல்கிறதும் யோசிக்க வேண்டியதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா முருகன் முத்தை கூட்டிகிட்டு போய் முருகன் வாங்க வேண்டிய வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனும் வீட்டை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அட்வான்ஸ் கொடுக்க பணம் வச்சுருக்கியான்னு சொல்லி முத்து கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் வச்சுருக்குறேண்ணா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறமா லோன் போட்டிருக்கேன், அதுவும் வந்துடும் சொல்லி முருகன் சொல்லிகிட்ருக்காங்க முத்துக்கிட்ட. மறுபக்கத்தில் பார்த்தோம்னா வித்யாவும் மீனாவும் அங்கே வர்றாங்க. அதை தொடர்ந்து உங்கள் காதலுக்கு உதவி செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி முருகனும் மீனாவை வித்யாவும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. 2 பேரும் பார்த்துட்டு ஆயிக்கிறாங்க. இந்த பொண்ணையா கல்யாணம் பண்ண போகிற, அவ்வளவுதான், உன் கதையே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே மீனா, இவர் மட்டும் நல்லவரா, என் பின்னாடி சுற்றி என்ன பொண்ணு கேட்டு வந்தவருன்னு சொல்லி வித்யாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் கூட ஒரு தடவை சொன்னேன்ல, என் பின்னாடி ஒரு ஆள் சுற்றுறான்னு சொல்லி, இவர் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க மீனா. அதுக்கு முத்து, அப்படியெல்லாம் கிடையாது, முருகன் நல்லவன்னு முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா சொல்கிறாங்க, அதே மாதிரி வித்யாவும் நல்லவ தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை அடுத்து 2 பேரும் சோகமாக இருக்கிறாங்க. மீனாவும் முத்தும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அதுக்கு முருகன் சொல்கிறாங்க, வாழ்த்துக்கள் சொன்னால் மட்டும் பத்தாதுண்ணா, நீங்கள் 2 பேர் தான் முன்னாடி நின்று எங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மனோஜ் வீட்டுக்கு வந்ததும், உனக்காக சாமியார்கிட்ட கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கைத்தை கட்டி விடுறாங்க விஜயா. ரோஹிணி உன் தொழில் நல்லபடியாக இருக்கணும்னு சாமியார்கிட்ட வேண்டிட்டு கயிறு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி இன்னொரு கையில் மனோஜ் இன்னொரு கையில் ரோஹிணி கைத்தை கட்டி விடுறாங்க. அதன் பின்னாடி பார்த்தோம்னா மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி அயன் பாக்ஸ் எடுத்து அயன் பண்ணிவிட்டு சுவிட்சும் ஆஃப் பண்ணாமல் ரோஹிணி போயிடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்து மனோஜ் அயன் பாக்ஸ் மேலே கையை வச்சிடுறாங்க. இதனால் கை சுற்றுது. அவளை திட்டுறாங்க மனோஜ். பதிலுக்கு ரோஹிணியும், ஏன் உங்களுக்கு கண்ணு தெரியலையா, கண்ணு தெரியாமையா போய் கையை வச்சீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. விஜய் அதை பார்த்துட்டு கயிறு வேலை செய்யுதுன்னு சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான். ரோஹிணியை திட்ட ஆரம்பிக்கிறான். அப்போது மனோஜ், நீ எதுக்குமா இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி, நீ வெளியே போமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விஜயா ஹாலுக்கு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அம்மா அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கு அம்மாவை அழுவாங்க, அவங்க மற்றவங்க எல்லாத்தையும் அழுக வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. அப்புறம் முத்து பார்த்துட்டு போய் அண்ணாமலையை கூட்டிகிட்டு வர்றாங்க. அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. என்ன கேட்டாலும் பதிலே சொல்லாமல் அழுதுகிட்ருக்காங்க. அப்புறம் ரவியும் சுருதியும் வர்றாங்க. எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு மனோஜ் என்னைய ரூம்பை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிட்டு அழுதுகிட்ருக்காங்க. அதை கேட்டுட்டு அனைவரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.